Hi friends, welcome to our channel VP Pet Channel. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் ஜலகண்டாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து GRT ஆர்கானிக் நாட்டுக்கோழி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வச்சிருக்காங்க. அவங்க பண்ணையை தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது நாட்டுக்கோழி ஃபுல்லா இவங்க கறிக்கோசரம் தான் வளர்க்குறாங்க. கறிக்கோசரம் வளர்த்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்காவுமே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பா இருக்கும். இப்போ வீட்டு பக்கத்துல சின்ன இடம் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட இந்த கோழிங்களை வாங்கி நம்ம கறிக்காக வளர்த்து விற்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்ஸ் அண்ட் விலாக். வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கண்ணே. அண்ணா, என்னோட பேர் கோபால். நம்மளுடைய ஃபார்ம் வந்து சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் மேட்டூர் தாலுகாங்கிற பகுதியில் நமக்கு வந்து பண்ண அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்மோட பேர் வந்து GRT ஆர்கானிக் தூய நாட்டுக்கோழி பண்ணை. நம்ம வந்து ஒரு 2019 பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 7 வருஷமா வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் நான் பண்ணேன். ஓகே ஓகேங்க. இப்போ நாட்டுக்கோழின்னா சிறுவடையா பெருவடையா? நம்ம பாரம்பரிய கோழி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பாரம்பரியம் வந்து நம்ம சிறுவடை தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அதுல வந்து நமக்கு வெயிட் வராதனால நம்ம கட்டு சேவல் வாங்கி விட்டோம். அதுல இருந்து வெயிட் நம்ம கறிக்காக தான் மெயினா வந்து நம்ம கறிக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கறிக்காக பண்ண சண்டைக்காக பண்றதுல கறிக்காக பண்றதுனால நம்ம வந்து இது வந்து இடவெட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சேலம் மாவட்டத்துல இடவெட்டு பண்றது நான் மட்டும்தான். தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இடவெட்டு பண்ணிட்டு இருக்காங்க, கறிக்காக மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரிய ஏன்னா வந்து அழியக்கூடாதுனால சிறுவடையும் பெருவடையும் கலந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகேங்க. மொத்தம் இங்க எத்தனை கோழி இருக்கும்? நம்ம கிட்ட தாய்க்கோழி வந்து 120 தாய்க்கோழி இருக்குதுங்க. குஞ்சுங்க வந்து வளர்ப்பு குஞ்சு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் குஞ்சு 100 இருக்கு. சேவல் ஒரு 50 சேவல் இருக்கு. விற்பனைக்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே ஒரு 50 சேவல் இருக்குங்க. மொத்தம் ஒரு 300 பக்கமா இருக்குங்க. இப்ப நம்ம வந்து 1 ஏக்கரை பரப்பளவுல பண்ணிட்டு இருக்கிறோங்க. மேய்ச்சல ஃபுல்லா மேய்ச்சல தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். செட்டு வந்து நமக்கு வந்து 500 கோழி அடைக்கிற அளவுக்கு செட்டு இருக்குங்க. 29க்கு 39 49 அளவுக்கு செட்டு, பெரிய செட்டு. அதுல குஞ்சு தனியாவும் பார்ட்டிஷனா பிரிச்சு குஞ்சு தனியாவும் கோழி தனியாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே ஓகேங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஃபீட் எல்லாம் கொடுப்பீங்க கோழிகளுக்கு? தீவனம் வந்து நம்ம வந்து குஞ்சுங்களுக்கு வந்து ஆரம்பத்துல குஞ்சு வந்து சாட்டுங்கிற தீவனம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சாற்று, அதுக்கப்புறம் ப்ரீ சாற்று குஞ்சுங்களுக்கு ப்ரீ சாற்று வந்து ஒரு 45 நாளைக்கு நம்ம கம்பெனி வீடு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா குஞ்சோட வளர்ச்சி அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி தீவனம் கொடுக்கணும். 45 நாளைக்கு மேல நம்ம மேய்ச்சல் விடும்போது கோழிக்கு வந்து நம்ம கம்பு, மக்காச்சோளம், அரிசி, நெல் இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். கோழிக்கு வந்து இது போடுறதே நம்ம 45 நாளைக்கு மேல அந்த கோழிகளுக்கு நம்ம அது போட்டுட்டு இருக்கிறோம். இதனால நமக்கு வெயிட் வந்து நம்ம 6 மாசத்துல நம்ம 1.5 கிலோ 2 கிலோ நம்ம வெயிட் பார்க்கலாம். ஏன்னா சிறுவடையா இருந்தா 3/4 கிலோ தான் நமக்கு வெயிட் வரும் 6 மாசத்துல. இது வந்து நமக்கு 2 கிலோ வந்துடும். கம்பெனி தீவனம் கலக்கம் போடுறது இல்லைங்க. நம்ம வந்து வெளியில இருக்கிற கோழிகளுக்கு நம்ம கம்பெனி தீவனம் போடுறது இல்லை. கம்பு, மக்காச்சோளம், அரிசி, நெல், தவிடு இதைதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். மினரல் மிக்சர் அதோட கலந்துக்குவோம். கோழிக்கான மினரல் மிக்சர் அதோட கலந்துக்குவோம். கல் உப்பு கலந்துக்குவோம். கல் உப்பு நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த கோழிங்க வந்து முடி கொட்டாதுக்கிறதுக்கு, கொத்திக்கிற பிரச்சனை வராதுங்கிறது, முடி வந்து சைனிங்கா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். 6 மாசத்துல உங்களுக்கு 2 கிலோ வந்துடும். பொட்டை கோழி வந்து 1.5 கிலோ வந்துருங்க. முட்டை வைக்கும் போது 1.5 கிலோ வந்துருங்க. ஓகே ஓகேங்க. இப்போ தாய் கோழினா உங்ககிட்ட இங்க எவ்வளோ இருக்கும்? தாய்கோழி வந்து இப்போ 100 கோழி 120 150 கோழி வச்சிருந்தோம். இப்போ எல்லாமே கொஞ்சம் வயசான கோழியெல்லாம் கழிச்சு விட்டு 100 கோழி தரமான கோழியை வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதை இன்குபேட்டர் மூலியமா தான் நாங்க அடை வச்சு அதை ரெடி பண்றோங்க. இப்போ ஒரு 50 கோழி இருக்கிறவரையிலும் நம்ம இன்குபேட்டருக்கு போகலைங்க. எல்லாமே அடை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 100 கோழி இருக்கிறனால அதுக்கு தனியா ஒரு செட்டே வேணுங்க. அதனால நம்ம இங்க 50 கோழிக்கு மேல போகும்போது நம்ம இன்குபேட்டருக்கு போயிட்டோங்க. இன்குபேட்டர் மூலியமா தான் குஞ்சு பறிக்க வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. உங்களுக்கு ஒரு 100 தாய் கோழியில இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை கிடைக்கும்? ஒரு நாளைக்கு வந்து 20ல இருந்து 25 முட்டை எங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாமே ஒட்டுக்கா முட்டை வைக்காது, பேட்சா வந்துட்டே இருக்கேன். ஒரு கோழி வந்து 3 மாசம் ஆகுங்க ஒரு பேட்ச் முட்டை வைக்க. 15 16 முட்டை வைக்கும் ஒரு பேட்ச். சிறுவடையா இருந்தா 20 முட்டை வைக்கும். இது பெருவடையா இருந்தா 8 முட்டை 10 முட்டை வைக்குங்க. இது எல்லாமே அடப்படுத்து குஞ்சு பறிக்குங்க. எல்லாமே குஞ்சு பறி சிறுவடு மாதிரியே தான் இருக்கும். ஆனா வெயிட் நல்லா வெயிட் வருங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நீங்க அடை வைக்க போறீங்க. இப்போ இன்குபேட்டர்ல அதை வச்ச முட்டையை வந்து இன்குபேட்டர்ல அடை வச்சிருக்கீங்கண்ணே. அப்ப அந்த தாய் கோழியெல்லாம் என்ன பண்ணுவீங்கண்ணே? இல்ல, நாங்க அடை வந்து கேஜ்ல போட்டுருவோம். அடத்திலேயே நமக்கு 1 மாசம் 20 நாள் 1 மாசம் ஆயிருங்க. அடத்திலேயே கேஜ்ல போட்டுருவோம். நம்ம மிஷினை வந்து நம்ம வந்து தினமும் வந்து 1 மணி நேரத்தோட டைம் முட்டையை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் பண்ண முட்டையை வாரம் ஒரு டைம் வந்து நாங்க லோட் பண்ணிடுவோங்க. ஒரு 120 முட்டை லோட் பண்ணோம். நம்மளுக்கு 100 குஞ்சு கன்ஃபார்மா கிடைக்கும். வாரம் 100 குஞ்சு நமக்கு லோடு கிடைக்குங்க. மாசம் 400 குஞ்சுங்க. ஓகே ஓகேண்ணா. நமக்கு இது எப்போ நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை இங்க வந்தா எடுத்துக்கணுமா கொஞ்சம்? இல்ல, இப்போ ஒரு 5 வருஷமா நாங்க வெளியில பண்ணிட்டு நாங்க வந்து சைடு பிசினஸ் தான் இது பண்ணிட்டு இருந்தோம். மெயின் பிசினஸ் பண்ணவே இல்லை. சைடு பிசினஸ் வேற வேலைக்கு போயிட்டு இருந்தோம். நம்ம 5 வருஷமா மெயின் பிசினஸ் தான் பண்ணல, சைடு பிசினஸ் பண்ணிருந்தோம். அப்போ வந்து வெளியில டெலிவரி நம்மளால கொடுக்க முடியலைங்க. அதனால வெளியில இருந்து வந்து நம்ம பண்ணை பார்த்துட்டு குஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் 2 வருஷமா இது ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஓகே. பெங்களூர் வரலாம் குஞ்சு போயிட்டு இருக்குது. நம்ம சேலத்துக்கு என்னென்ன பஸ் வசதி இருக்குது எல்லா ஊருக்கும் நாம பண்ணிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணுவோம். ஒரு நாள் குஞ்சு போயிட்டு இருக்குது, 1 மாசம் குஞ்சு போகுது, 2 மாசம் குஞ்சும் போயிட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. எவ்வளவு பிரைஸ்லாம் கொடுக்குறீங்க? 1 மாசம் கொஞ்சம்னா இப்போ எவ்வளவு பிரைஸ், 2 மாசம் கொஞ்சம் எவ்வளவு பிரைஸ், 1 டே கொஞ்சம் எவ்வளவு பிரைஸ்னு? இப்போ ஒரு நாள் குஞ்சு வந்து இப்போ 1 வருஷமா நாங்க ரேட்டே ஏத்தலைங்க. 1 வருஷமா தீவனம் மருந்து எல்லாமே விலையேறிச்சு. நான் ஏத்தல. ஒரு நாள் குஞ்சு 110 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு குஞ்சு. ஓகே. ஒரு நாள் குஞ்சு 110, 1 மாசம் குஞ்சு 200, 2 மாசம் குஞ்சு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகேங்கண்ணா. உங்ககிட்ட இப்ப சிக்கு வாங்கணும்னா முன்னாடியே புக் பண்ணணுமா இல்ல எப்பயுமே ரெடியா இருக்குமா ஸ்டாக்? இல்ல ஸ்டாக் இருந்தா நம்ம கொடுத்துருவோங்க. ஸ்டாக் இருந்தா அப்ப கேட்டதுல கொடுத்துருவோம். ஸ்டாக் இல்லைன்னா நம்ம புக்கிங் பண்ணா மட்டும் தான் நாங்க அட்வான்ஸ் பண்ணி புக்கிங் பண்ணா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட்டும் எல்லாம் பண்றோம். நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேர்ல வந்து பார்த்துட்டு கூட நீங்க உங்க பேரண்ட் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நாங்க வீடியோ போடுவோம். வாட்ஸ்அப்ல வீடியோ கொடுத்துருவோம். குஞ்சு வீடியோ கொடுத்துருவோம். நீங்க அதை பார்த்துட்டு புக் பண்ணாலும் நாங்க டிரான்ஸ்போர்ட்டும் எல்லா ஊருக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே ஓகேங்கண்ணா. ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ல தீவனம் வைப்பீங்க கோழிங்களுக்கு? ஒரு நாளைக்கு 2 டைம் தீவனம் வைப்பாங்க. இப்ப காலையிலயும் தீவனம் வச்சிருவோம். 6 கிலோ 7 கிலோ அளவுக்கு தீவனம் வச்சிருவோம். சாயங்காலமும் அதே மாதிரி தீவனம் வச்சிருவோம். மதியம் வந்து அசோலா போடுவாங்க. நாங்க அசோலா பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு 7-8 வருஷமா ஸ்டார்ட் பண்ணதான் அசோலா பண்ணிட்டு இருக்கிறோங்க. நாங்க அசோலாவும் போடுவோம். தேனம் 3 கிலோ அளவுக்கு பசுந்தீவனம் போடுவோம். இப்போ வந்து பச்சை இருக்கிறதுனால பில்லு இதெல்லாம் இருக்கிறதுனால மேய்ச்சலுக்கு போறதுனால நம்ம அசோலா குறைச்சு போடுவோம். வெயில் காலத்து மெயினா அசோலா அதிகமா போடுவோங்க. அசோலா வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பீங்களா இல்ல பெரிய கோழிங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க? இல்ல குஞ்சுகளுக்கு கொடுக்க மாட்டேன். குஞ்சுக்கு ஆரம்பத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா சளி பிடிக்கிற இந்த மழை தண்ணியில தான் நம்ம அசோலா பண்ணிட்டு இருக்கோம். அது சளி பிடிக்கிறதுனால நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்கல. 1 மாசத்துக்கு மேல இருக்கிற கோழிங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அசோலா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. அசோலா கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா இருக்கு? இல்ல நம்ம கடலை புண்ணாக்கு வாங்குறது இல்லைங்க. கடலை புண்ணாக்கு இன்னைக்கு வந்து 60 ரூபா 70 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க. கடலை புண்ணாக்குல என்ன சத்து இருக்குது அதே அளவுக்கு அசோலாவிலையும் இருக்குதுங்க. அசோலா வந்து ரேட்டு கம்மி தாங்க. அசோலா வந்து பெட்டு மட்டும் நம்ம ஒரு 3000 ரூபா செலவாகுங்க. ஆரம்பத்துல பெட்டு அதுக்கான ஃபீடு இது பண்றதுக்கு நம்ம அதுல இருந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். பெட்டை அங்கங்க மாத்தி போட்டுக்கலாம். நம்ம அது பண்ணிக்கலாம். அசோலா கொடுக்கறதுனால வந்து புரோட்டீன் அதிகமா இருக்குதுங்க. அதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கனால அசோலா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது தீவன செலவு குறைவுங்க. ஒரு கிலோவுக்கு 1 ரூபா கூட இல்லைங்க. ஓகே ஓகே. முன்னாடி பார்ட் டைமா இது பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன வேலைக்கு போயிட்டு வந்தீங்க? ஃபுல் டைம் வரதுக்கு காரணம்? நான் வந்து பஞ்சாலையில வந்து 25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அது போயிட்டு இது 2019 பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அது சைடு பிசினஸ் தான் பண்ணது. மெயின் பிசினஸே கிடையாதுங்க. சைடு பிசினஸ் மட்டும்தான். ஆரம்பத்துல ஒரு 3 வருஷத்துக்கு இதுல எந்த ஒரு பிணிப்பட்டு எதுவுமே எடுக்க முடியாதுங்க. இதுல இருந்து எந்த வருமானமும் பெருசா இதுல இருந்து எடுக்க வேலையில இருந்து எடுத்து இதுல போட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம இந்த வேலைக்கு வந்துட்டோம். ஃபுல் டைம் பண்ற மாதிரி வந்துட்டாங்க. ஓகே ஓகேங்க. மேய்ச்சல் முறையில தானே வளர்க்குறீங்க. மேய்ச்சல் முறையில வளர்க்கும் போதே அதுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்கணுமா இல்ல இயற்கையா அதவே பாத்துக்குமா எப்படின்னு? இல்ல இயற்கை முறையில மேய்ச்சல்ல போகும்போது நம்ம மெடிசன் வந்து அதிகமா பண்றது இல்லைங்க. நாங்க வந்து 50 கோழி இருக்கிறவரை நாங்க இங்கிலீஷ் மருந்துக்கே போகலைங்க. 50 கோழிகள் நாட்டு மருந்தே தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். 50 கோழிக்கு மேல போகும்போது இழப்பு வந்து நோய் வந்துட்டா இழப்பு கொஞ்சம் அதிகமாயிருங்க. அதனால நம்ம இங்கிலீஷ் மருந்து போயிருவோம். நோய் வராத மட்டும் வந்து இங்க நாட்டு மருந்து பண்ணுவாங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மருந்து போயிருவாங்க. 50% இங்கிலீஷ் மருந்து 50% இங்க நாட்டு மருந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டா அதை சென்டா கொடுக்கணும், நோய் வராம பாத்துக்கணும் அப்படிங்கிற இங்கிலீஷ் மருந்து பண்ணுவாங்க. F1 7வது நாள் F1 IPD லசோட்டா இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அம்மைக்கு வந்து தடுப்பூசி வந்து 45 நாள் அவங்க போடணும். அதையும் சொல்லி கொடுத்துருவோம். 70 நாள்ல RTP வெள்ளக்கழிச்சலுக்கு போடணும். அதையும் சொல்லி கொடுத்துருவோம். ஆனா ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் கடைபிடிக்கிறதில்ல. அது அப்படியே 2 கிலோ 6 மாசத்துல 2 கிலோ நம்ம கிட்ட 1 மாசம்னா அந்த 5 மாசம் 2 கிலோ அப்படியே கறிக்கடைக்கு மாத்தி விட்டு மறுபடியும் நம்ம கிட்ட 1 மாசம் குஞ்சு எடுக்க வந்துருவாங்க. அதனால ஒரு சிலர் வந்து அதை கடைபிடிப்பாங்க, ஒரு சிலர் கடைபிடிக்கிறதா. இருந்தாலும் நோய் தாக்கல் வரவே வராதுங்க. இப்ப கோழிகள் வந்து நாங்க 6 மாசம் ஒரு டைம் வெள்ளக்கழிச்சு RTP போடுவோங்க. 3 மாசம் தான் அது இருக்கும். இருந்தாலுமே வெள்ளக்கழிச்சல் இடையில வந்தாலுமே அதை சரி பண்ணிடுவோம். அது எங்களுக்கு மருந்து தெரியும், அதை சரி பண்ணுவோம். நாட்டு மருந்துலேயே கிளியர் பண்ணிடுவோம். நாட்டு மருந்து வந்து நோய் வராத முன்னாடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தினமும் ஏதோ ஒரு நாட்டு மருந்து தண்ணியில கலந்து வச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கிலீஷ் மருந்து போயிருவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ தண்ணியில என்ன மெடிசன் கலந்து வைப்பீங்க? இப்போ நாட்டு மருந்துன்னா இப்போ இன்னைக்கு வந்து நாங்க இது EM கரைசல் பழக்கரைசல்னு ஒரு நாட்டு மருந்து நம்ம அது நாங்களே தாய் வித்து வாங்கிட்டு வந்து அது நாங்களே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி ஒரு 20 லிட்டர் தண்ணி அந்த தாய் வித்து கலந்துருவோம். கலந்து நாட்டு சக்கரை 2 கிலோ எவ்வளோ கலப்பீங்க? 1 லிட்டர் நாட்டு மருந்து EM கரைசல் 1ங்க. 1 லிட்டர் தாய் வித்துங்க. அது வந்து 20 லிட்டர் தண்ணியில கலந்து 2 கிலோ நாட்டு சக்கரை கலந்து நாங்க வச்சிருவோங்க. 20 நாள் விட்டுருவோங்க. 20 நாள் விட்டுரும் போது அதோட இது வந்து நல்லா வந்துருங்க. மருந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நாங்க 3 மாசம் அதை வந்து வச்சிருந்து நம்ம தண்ணியில கோழிகளுக்கு கலந்து கொடுக்கலாம். நோய் வந்த கோழிகளுக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாவும் வாய் வழியாவும் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பஞ்சகவியை பண்ணிட்டு இருந்தோம். வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதை கொடுத்துருந்தோம் கோழிகளுக்கு. அது ரிசல்ட் நல்லா இருங்க. அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது ஹெம்மன் ஒரு ப்ராடக்ட் ஒரு நண்பர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதை வாங்கி நாங்க வந்து ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஹெம்மன்
அதை வாங்கிட்டு வந்து நம்ம கோழிகளுக்கோ எல்லாத்துக்குமே நோய் வராத முன்னாடி அது பண்ணிட்டு தண்ணியில் கலந்து கொடுப்போம். அப்புறம் இன்னொன்று வந்து நாட்டு மருந்து கடையில அஸ்வகந்தா, கீழா நெல்லி, அதிமதுரம் இந்த மாதிரி பொடிகள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாமே தண்ணியில் கலந்தோம். நம்ம கிட்ட கோழி வாங்கிட்டு போறவங்கிட்ட நமக்கு இது சொல்லிடுவாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாமே அட்டவணை போட்டு அனுப்பிடுவோம். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாலும் அருமையா இழப்பு இல்லாம குஞ்சு வளர்த்தலாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணியில கலந்து வைப்பீங்களா? வாரம் ஒரு டைம் நாட்டு மருந்துங்க. வாரம் ஒரு டைம் ஏதோ ஒரு நாட்டு மருந்து தண்ணியில் கலந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தினமுமே இன்னைக்கு கல்லுப்பு கலந்து வைப்போங்க. முடியெல்லாம் சைனிங்கா இருக்கணும், கொத்திக்கிற பிரச்சனை வரக்கூடாது, குஞ்சுகளுக்கோ பெரிய கோழிக்கோ முடி கொட்டுற பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கல்லுப்பு தண்ணியில் கலந்து வைப்போம். மஞ்சள் ஒரு நாளைக்கு, சீரக தண்ணி ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி எல்லாமே கலந்து வைப்போங்க. ஓகேங்கண்ணா. இப்போ கோழி கொஞ்சம் பொறிச்சோன்னே அது ப்ரூடிங் செட்டப்லாம் போடுறீங்களாண்ணே? எத்தனை நாள் அந்த ப்ரூடிங் செட்டப்ல வச்சிருப்பீங்க? இப்போ ப்ரூடிங் வந்து 20 நாள் ப்ரூடிங். இப்போ நம்ம மழை காலத்துல 20 நாள் ஹீட் கரெக்டாக கொடுப்போங்க. ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் கணக்கு, 100 குஞ்சுக்கு 100 வாட்ஸ், 20 நாள் ஹீட் கொடுப்போம். 20 நாளைக்கு மேல வந்து நம்ம ஹீட் தேவையில்லைங்க. அதுக்கு மேல அது தேவையில்லை. அது 40 நாள் வரலாம் அங்கே உள்ளதான் இருக்குங்க. 40 நாளைக்கு மேல நம்ம வெளியே மேய்ச்சலுக்கு விட்டுருவோங்க. ஓகேங்க. இப்போ ப்ரூடிங் செட்டப்ல இருந்து எத்தனை நாள் கழிச்சு எடுத்துருவீங்க வெளியில? வேற கேஜுக்கு எத்தனை நாள் கழிச்சு மாத்துவீங்க? 25 நாள் வெளியே மாத்திடுவோம். லசோட்டா விட்டு 25 நாள்ல வெளியே கேஜுக்கு மாத்திடுவோம். அந்த கேஜ்ல இருந்து விற்பனைக்கு போவோம். 1 மாசம் விற்பனைக்கு போவோம். விற்பனைக்கு போகாத குஞ்சு நம்ம ஸ்டேஜ் நம்ம வளர்த்திடுவோம். ஓகேங்க. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா எப்படிங்க? ஃபேமிலி சப்போர்ட் எங்க வீட்டுல வருவாங்க, பண்ணுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருங்க. வேக்சின் போடுறது எல்லாமே நாங்க பண்ணிக்குவோம். நாங்களே தான் எல்லாமே கோழி விற்பனையில இருந்து எல்லாமே நாங்களே தான், மருந்து எல்லாமே நாங்களே தான் பண்றோம். வெளியே ஆள்லாம் எதுவும் வைக்கலைங்க, நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆரம்ப கட்டத்துல நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 5 தாய் கோழி, 15 குஞ்சு இதுல தான் ஆரம்பிச்சோம். சிறுவடை இதுல இருந்து தான் ஆரம்பிச்சு நம்ம வெளியிலிருந்து எந்த கோழியும் வாங்குறது இல்லைங்க. இதுல இருந்து உற்பத்தி பண்ணதாங்க. அதுக்கப்புறம் கட்டு சாவல் வாங்கி விட்டோம். அந்த சாவல்ல இருந்து இப்போ வந்தது எல்லாமே இது உற்பத்தி பண்ணது எல்லாமே வெளியில இருந்து எந்த ஒரு குஞ்சோ கோழியோ வெளியில இருந்து எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. இங்க இருந்து உற்பத்தி பண்ணுவோம். இதுல தான் சிறு ஆரம்பிச்சுதான் வந்துருக்கோம். இடவெட்டு கோழினா பெருவிட கோழி சிறுவிட கோழி கிராஸ் பண்ணி வரதான் இடவெட்டு கோழி. ஆமாங்க, சிறுவடையும் பெருவடையும் கலந்ததுதான் இது இடவெட்டு. நம்ம பாரம்பரிய கோழி வந்து சிறுவடைங்க, பெருவடைங்க. இதுல வந்தது இடவெட்டுங்க. இது 3 தாங்க நம்ம பாரம்பரிய கோழி. இன்னைக்கு வந்து சோனாலி, கருங்கோழி அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு தான் நாட்டுக்கோழி. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கோழி கிடையாதுங்க. அது பக்கத்து மாநிலத்து கோழிங்க. அது வந்து நம்ம ஊர்ல கிடையாது. நம்ம ஊர்ல விற்பனையே கிடையாது. நம்ம ஊர்ல இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் என்னைக்குமே டிமாண்ட்லவே போயிட்டு இருக்குங்க. நம்ம வந்து விற்பனை பண்றோம்னா நம்ம பண்டிகை மட்டும் தான் சேல்ஸ் பண்ண, நம்ம கறிக்கடைக்கோ வியாபாரிக்கோ நம்ம கொடுக்கறது இல்லைங்க. பண்டிகை மட்டும் சேல்ஸ் மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எவ்வளவு சேவல் கோழியா இருந்தாலும் மக்களுக்கு நேரடியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து வியாபாரிகிட்டயோ இடைத்தரகரோடயோ நாங்க கொடுத்தோமா கறிக்கடைக்கோ போச்சுன்னா நம்ம ரேட்டு கம்மியா கொடுக்கணுங்க. அதனால நம்ம வந்து மக்கள்கிட்ட நேரடியாக பண்டிகை டைம்ல சேல்ஸ் பண்ணுவோங்க. பண்டிகையில சேவலாம் ஸ்டாக் பண்ணுவோம். பண்டிகை டைம்ல நம்ம விற்பனைக்கு எல்லாமே பண்ணிக்குவோங்க. சரிங்கண்ணா. இப்போ டேரக்டா அந்த கஸ்டமர் கறிக்காக வந்து வாங்குறாங்கன்னா கிலோ எவ்வளவு ரேட்ல கொடுப்பீங்க? இல்ல இன்னைக்கு ரேட் வந்து 650 தான். கொட்டை சேவல் எல்லாமே கிலோ 650 நம்ம கொடுத்துருவோங்க. 650 பண்டிகை டைம்ல கொடுத்துருவோம். மக்கள் நேரடியாக வரும்போது முன்ன பண்ண ரெடி பண்ணி அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொடுத்துருவாங்க. ஓகேங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணே. 90 43 41 51 12ங்க. ஜிஆர்டி ஆர்கானிக் ஃபார்ம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம எல்லாமே வரும். உங்க லொகேஷன் வந்துடும். லொகேஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்க பண்ணீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலும் இருக்குது. ஜிஆர்டி ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்குது. அது போட்டீங்கன்னா நீ வந்துடும். நம்ம விளம்பரம் மட்டும் தான், வேற எதுவும் போட மாட்டாங்க. விளம்பரம் மட்டும் நம்ம குஞ்சு சாகுறதா விளம்பரம் மட்டும் போட்டுட்டு இருப்போங்க. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊரும் நம்ம ஊரு என்ன சேலத்துல என்னென்ன பஸ் இருக்குது எல்லாம் பண்ணிடுறோம். பெங்களூர் வந்து போயிட்டு இருக்கு. பெங்களூரும் அனுப்பிடுறோம். பக்கத்து மாநிலம் பெங்களூருக்கும் போகுதுங்க. இங்க இருந்து சேலத்துக்கு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுங்க. இங்க இருந்து போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணுங்க. அவ்வளவு சிரமப்பட்டு தான் கொண்டு போய் குஞ்சு வச்சுட்டு வரோம். மினிமம் வந்து 50 குஞ்சுங்க. 1 மாசம் குஞ்சு, 1 நாள் குஞ்சு, 50 குஞ்சு மினிமம். ஏன்னா இங்க இருந்து போயிட்டு வரது எங்களுக்கு 200 ரூபா செலவாகும். நாங்க போய் பஸ்ல வச்சு வரது டிரான்ஸ்போர்ட் செலவு. ஏன்னா அவ்வளவு தூரம் போகணும். அதனால எங்களை வந்து மினிமம் வந்து 50 குஞ்சுங்க. ஆனா எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். 100 200 எவ்வளவு வேணா நீங்க புக்கிங் பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டாக் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இப்ப நம்ம கிட்ட குஞ்சு வாங்குறீங்கன்னா 1 நாள் குஞ்சோ 1 மாசம் குஞ்சோ வாங்குறீங்கன்னா நாங்க விற்பனை பண்ணி கொடுக்குற வரல நாங்க உங்களுக்கு வந்து கைடு பண்ணிட்டே இருப்போங்க. எப்படி குஞ்சு வளர்ச்சி, நோய் தாக்கல், அது எல்லாத்துக்கும் நாங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மருந்து எல்லாம் அனுப்பிட்டே இருக்கோம். நீங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் எடுத்து சொல்லிட்டு ஆலோசனை சொல்லிட்டே இருப்போம். நீங்க விற்பனை வாய்ப்பு நாங்க ரெடி பண்ணி தரோம். உங்க வகையில எந்த கறிக்கடையோ மக்களிடம் நேரடி பண்றது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்கண்ணா. இப்ப இதுல மழை தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா.
இப்போ மழை தண்ணி எந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எப்படி கொடுப்பீங்க? இல்ல மழை தண்ணி வந்து நம்ம 2000 லிட்டர் போட்டிருக்கிறோம், டேங்க் போட்டிருக்கிறோம். இதுல வந்து 3 டேங்க் போடுறோம், வீட்டுல ஒரு டேங்க், செட்ல 2 டேங்க். இது மழை தண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்றது வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி கீழே டேங்க்ல நம்ம வந்து அதை பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டுருவோம். ப்ளீச்சிங் பவுடர் இல்லை அதிமதுரம் குச்சி வாங்கிட்டு வந்து அதில் போட்டுருவோங்க. போட்டோமா ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருவோங்க, தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிடுவோம், சுத்தம் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் கீழே போயிடும். மேலே வந்து நம்ம அந்த தண்ணி அடுத்த நாள் வந்து அந்த தண்ணி கோழிகள் கொடுவோம். இது மழை தண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மழை தண்ணி இல்லாத டைம்ல வெயில் காலத்துல நாங்க போர் தண்ணி பயன்படுத்துவோங்க. ஓகேங்க. போர் தண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அதிமதுரம் போடுவீங்களா? போடுவோம். இல்ல ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டோம், அதையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தான் வச்சுதான் கொடுப்போம். ப்ளீச்சிங் பவுடரோ அதிமதுரம் குச்சி அதுல போட்டுருவாங்க, சுத்தம் பண்ணி தான் கொடுப்போம். அந்த தண்ணி தான் கொடுப்போம். ஆனா நாங்க சுடு தண்ணி குஞ்சுகளுக்கு எதுக்குமே சுடு தண்ணி வைக்கிறது இல்லைங்க. இதே தண்ணி தான். ஒரு நாள் குஞ்சுக்கு இதே தண்ணி தான், ஒரு மாசம் குஞ்சு எல்லாத்தையும் இதுதான். நம்ம கிட்ட வாங்கிட்டு போறவங்களுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு சுடு தண்ணி, அது இடம் ஆடும் போது சளி பிடிக்கும், அதனால சுடு தண்ணி வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க எந்த தண்ணி வச்சாலும் ஒரே தண்ணி தான் வைக்கணும். உங்க தண்ணி உப்பு தண்ணியோ இல்ல மழை தண்ணியோ எது வச்சாலும் ஒரே தண்ணி தான் வச்சுட்டு வரும். இன்னைக்கு ஒரு தண்ணி நாளைக்கு ஒரு தண்ணி அப்படிங்கிறது கிடையாதுங்க. தண்ணி வந்து நம்ம சுத்தமா வச்சவன் நோய்களுக்கு 90% நோய் பரவது காரணமே தண்ணி தாங்க. இன்னைக்கு தண்ணி வச்சிருமா நாளைக்கு பார்க்க மாட்டோம், நாளானிக்கு தான் அது தண்ணி இருக்குன்னு விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு வச்சுட்டுமா நைட் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா எடுத்து வச்சுட்டுங்க, காலையில புது தண்ணி தான் வைக்கணும். அப்படிங்கும்போது நோய் வரது குறையுங்க. ஓகே. இவரோட பண்ணை வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம பார்ட்டாக பிரித்து போடுறோம். இந்த பார்ட்டில் இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த பார்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.